ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரியே பிகேஎக்ஸ்டி பார்ட் 2 கைஸ். அடுத்து நான் பார்த்தீங்கன்னா என்னடா இது இப்படி ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா, நான் வந்து கரெக்டாக 50 நாளாக விளாண்டுட்ருக்கேன். சரி ஓகே கைஸ், வாங்க பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு 12 லைக்ஸு. சரி வாங்க கைஸ், நான் போய் அந்த சைடு பார்க்கலாம், எவனோ நிற்கிறான் பாருங்கள். சார் அந்த சென்ட் எவ்வளோ சார்? என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? பார்த்தீங்கன்னா நிஜமாக என் பெட் பேடை வாங்குற மாதிரி தாங்க அவன் அங்கே நின்றுட்டு இருந்தான். அதான் இப்படி ஒரு வாய்ஸ் போட்டு விட்டேன். ஓகே கைஸ், வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிகேஎக்ஸ்டி வட்ட எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போகிறேன். ஓகேயா, ஃபஸ்ட்டு திங் இப்போ நான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ எப்படி இருக்குன்னு. உட்காந்து எடிட் பண்ணியிருப்பேன் கைஸ். எப்படியெல்லாம் எடிட் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா கைஸ், நீங்களே பாருங்களேன். ஒன்றே பார்த்தீங்கன்னா என்னடா இது சைடில் வந்து 999 டேஸ்னு கட்டுது அப்படின்னா, அது கிடையாது, அது ஏதோ பக்கு போல். ரியலாகவே பார்த்தீங்கன்னா காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ரியலாகவே பார்த்தீங்கன்னா 51 டேஸ் தான். நல்லா பாருங்கள், 51 டேஸ் தான். ஓகே கைஸ், ஓகே கைஸ், வாங்க வீட்டை சுற்றி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல லைட்டாக பாருங்கள். ஓகே கைஸ், வாங்க. ஃபஸ்ட்டு இதான் என்னோடய பார்ட்டி ரூமு. எப்படி இருக்குது? ஹால் மாதிரி தான். ஓகே, என்னது அது கீழே ஏதோ கோல்டன் கலரில் ஃப்ளாகாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து போர் அடிக்கும் போது வீட்டில் 52 ஃப்ளாக் இருக்கும். அது எல்லாத்தையும் உட்காந்து கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா கைஸ், போர் அடிக்கும் போது இந்த இடத்துல வந்து இப்படி விளாண்டுக்கலாம். ஓகேயா, அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து என் கிச்சனு. எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? இது ஜஸ்ட் என் கிச்சனு. அடுத்து இது சும்மா டிவி பார்க்குறதுக்கு டிவி ரூம்னு வச்சுக்கோங்க. அடுத்து அப்படியே கொஞ்சம் வெளில வந்துடலாம் கைஸ். ஓகே, வெளில போகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேலே போகலாம். வீட்டுக்கு மேலே போய் இந்த ரூமுக்கு வந்தால் இது வந்து ஃபுட்பாலு, அப்புறம் இதெல்லாம் விளாண்டுக்கிற ப்ளேஸு. அடுத்து அப்படியே அந்த இடத்த விட்டு இந்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்துக்கு வந்தால் இது எதோ டோர்னமெண்ட்டு ப்ளேஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா கைஸ், இதை நான் சும்மா தான் க்ரியேட் பண்ணேன். இதை நான் எது காரணத்துலேயும் க்ரியேட் பண்ணல. கீழே வந்து சும்மா உட்காந்துக்கிறதுல இப்படி வச்சு விட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா எக்ஸ்டி பாக்ஸு. ஓகே, வெளில போகலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கும். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இது வந்து பாத்ரூமு, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அடுத்து இந்த இடத்துக்கு வந்தால் இது பெட்ரூமு. ஓகே, இந்த இடத்துல என்ன ப்ரோ ஏதோ போயிருக்கு அப்படின்னா, இது வெளில போகிற ப்ளேஸு. எப்படி? மொட்டை மாடி. டான் 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 டான். அண்டு அடுத்து அப்படியே அதை விட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாம் கைஸ். மறுபடியும் உள்ள. ஓகே, உள்ளே வந்தாச்சு. அப்படியே நம்ம இந்த இடத்துலேருந்து தான் கண்டினியூ பண்ணி வருவோம். ஓகே, வந்தாச்சு. அடுத்து என் கேமிங் ப்ளேஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஐயோ பறக்கிறானே, பார்த்தீங்களா? போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கேன். அடுத்து இந்த இடத்துக்கு வரலாம். ஓகேண்ணா, இந்த இடத்துல வந்தால் இந்த சேரெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னா என் கேமிங்கு, பிசி, ஆர்கேடு இதெல்லாம் இருக்கும். அப்படியே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இது சும்மா என்னோடய ப்ளேயிங் ஏரியா, ப்ளே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ். அப்படியே அந்த ரூம்குள்ளே வந்தீங்கன்னா இதுதான் வந்து என் பெட்ரூமு. எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? ஓகே கைஸ், அப்படியே இந்த இடத்த பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளில போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபேன்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, டேபிள் ஃபேன்லாம். ஓகே ரைட்டு. நான் பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டு இப்போது நான் நிஜமாக பிகேஎக்ஸ்டி வேர்ல்டு இப்போ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன். என்னென்ன இருக்குது, எதாவது அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்களா புதுசாக அப்படின்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்க போகிறேன். அண்ட் இதான் என் வீடு கைஸ். ஓகேயா, பார்த்தீங்கன்னா 51 நாள் நான் உட்காந்து விளாண்டுருக்கேன். ஓகே, நான் அந்த வீடியோ எடிட் பண்ணதே ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான். ஓகே, ஆனால் நான் பார்ட் 1 அப்லோட் பண்ண தான் டைம் ஆகிடுச்சு. பார்ட் 2 அப்படி பண்ண மாட்டேன். அடுத்து இந்த இடத்துக்கு போயினா ஓகே ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஸ்பின்னிங் அமுக்கினேன். ஓகே, அமுக்கியாச்சு. ஸ்பின் பண்ணுறேன். என்ன கிடைக்கிது? ஓ ஷேட், எனக்கு அந்த வைல்டு பெட்டு கிடச்சிருக்கா. அது மட்டும் கிடச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே ரைடு பண்ணுற மாதிரிலாம் எனக்கு வந்திருக்கும். ஷோ ஷெட். சரி ஓகே கைஸ், அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படியே போவோம். இந்த இடம்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ம பார்ட் 1 நான் போட்டிருப்பேன். சொல்லப்போனால் 50 நாளைக்கு முன்னாடி விளாண்டது கைஸ் பிகேஎக்ஸ்டி. நான் டெய்லி வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியேன். உள்ளே வருவேன், டெய்லி ஸ்பின் போடுவேன், அப்புறம் அதை க்ளைம் பண்ணுவேன், அவ்வளோதான். அண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தேன். இதெல்லாம் நீங்களே பாருங்களேன். ஐயோ, இதெல்லாம் நான் ஈஸியாகவே எடுத்துட்டேன் கைஸ். இதெல்லாம் நான் ரியல் காசே கொடுக்கல, சும்மா போயிட்டு உட்காந்து விளாண்டு ஜெம்ஸ் எல்லாம் சேர்த்து எடுத்தேன். பார்த்தீங்கன்னா பிசியெல்லாம் இருக்குது. ஓகே, அதெல்லாம் பார்க்கணும். காரு, ஒரு அமௌண்ட்டு, பெருசாக எதுவும் மாற்றம் எனக்கு தெரியல கைஸ். அடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக கிளியராக பண்ணிடலாம். இன்றைக்கி அப்டேட் வந்துருச்சு. இன்றைக்கி நைட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துடும். ஓகேங்களா கைஸ், ஏன்னா 11 ஹவர்ஸ் அகோ 11 ஹவர்ஸ் ஹேவிங் டு அப்டேட் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அடுத்து இதெல்லாம் ஆர்மர்ஸு. நான் எல்லா ஆர்மரையும் எடுத்து வச்சுருப்பேன், பாதி கிட்டத்தட்ட எடுத்து வச்சுருப்பேன் கைஸ். எல்லாம் என் உழைப்பு, கண்டென்ட் க்ரியேட்டரெல்லாம் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஓசியில் கொடுத்தது தான் எல்லாமே. பார்த்துக்கோங்க, எல்லாமே ஓசி தான். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்தப்புறம் இது ஆர்மர்ஸு பார்த்துக்கோங்க. இந்த டக் ஆர்மரு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆர்மர்ஸ்க்கு மட்டுமே நான் ஒரு 1000 ஜெம்ஸ் கண்டிப்பாக செலவழிச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா எனக்கு தங்கேஸ் தெரியும் நான் எவ்வளோ ஜெம்ஸ் செலவழிச்சிருப்பேன்னு.
ஓகே, இப்போ டக்கு டக்குன்னு என்னோடய பழைய காஸ்டியூம் வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பறக்கிற காஸ்டியூமே, எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த பறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 400 ஜெம்ஸ் கேட்டிருக்கானுங்க. அப்பா, இதை நான் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா கைஸ். பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நானும் அப்படியே போயிட்டுருந்தேன். என்கிட்ட நிறைய பெட் கலெக்ஷன்லாம் இருக்குது, அதை நான் கண்டிப்பாக பார்ட் 3ல் போடுறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதெல்லாம் பண்டிலாக இருந்துச்சு. ஓகே, அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம். நான் போன பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பேன், இந்த மாதிரி இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன்னு. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய வெஹிக்கல் எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், எவ்வளோ வெஹிக்கல்னு காட்டுறேன் பார்த்தீங்களா, எவ்வளோ வெஹிக்கல் எடுத்துட்டேன். இது ஒரு ரேசிங் காரு, இதெல்லாம் எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஓகே, இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த வேர்ல்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். ஓகே, கட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே கைஸ், கட் பண்ணிட்டேன் கைஸ் அந்த சீனை. ஏன்னா ரொம்ப டைம் ஆனிச்சா, அதனால தான் டக்குன்னு வந்தாச்சு. ஓகே கைஸ், இதான் நான் சொன்ன அந்த வேர்ல்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா. பின்னாடி பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் ஏதோ இருக்குது, அதை பார்க்கணும். என்கிட்ட ஹெலிகாப்டர் வேறு இருக்குது, அதை யூஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு டக்குன்னு போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு அப்படியே கீழே இறங்கி பார்த்துருந்தேன் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதோ பச்சை கலரில் இருக்குது, சீச்சி ஐயோ விழுந்தேன் நான், எதுவும் ஆகிட போகுது, வேர்ல்டை விட்டு வெளில துரத்திட போகுது அப்படின்ட்டு அதில் படாமே பார்த்துக்கிட்டேன். அடுத்து நல்லா கார்லாம் ஓட்டி ஆண்டுட்டு இருந்தாங்க, எப்படி இதெல்லாம் எடுக்கணும் தான் எனக்கும் தெரில. ஓகே கைஸ், இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஒரு சீனை காட்டுறேன் பாருங்களேன். ஓகே கைஸ், இப்போ அப்படியே நான் அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். எப்படி கைஸ் இருக்குது வியூ, நல்லா இருக்குதா. இதெல்லாம் வீடு, பட் இதுக்குள்ளே தான் என்னால் போக முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஸ்கேட்டிங், இதான் லெஜெண்டரி ஸ்கேட்டிங் எப்படி இருக்குது, டான் 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 அப்படின்ட்டு இது மேலே ஏறி சர் அப்படின்னு போயிட்டு இருந்தேன். ஓகே கைஸ், அப்புறம் பறக்கும் பாவை போட்டு இது மேலே அப்படியே பறந்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே பறந்துக்கிட்டே அப்படியே ஃபுல்லாக இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகே கைஸ் அப்படின்ட்டு நானும் டக்குன்னு இந்த இடத்துக்கு வந்தால் இந்த இடத்துல பெரிய நம்ம வெளியே அந்த ரோபோட் இருக்குங்கள கைஸ், அதோட ஓல்டு ஃபார்ம் இந்த இடத்துல இருந்துச்சு. எப்பட்றா அப்படின்றதுக்குள்ளே போக முடியுதான்னு பார்த்தேன், போக முடியல, நினச்ச மாதிரியே போக முடியல. சரி ஓகே கைஸ் அப்படின்னு பார்த்து டக்குன்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோதான், அந்த வேர்ல்டில் சொல்லிக்கிற அளவுக்கு வேறு எதுவுமே இல்லை, நான் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். ஓகே அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்தேன். அப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்களேன், இன்னும் ஒரு 2 வருஷத்தில் இந்த பிகேஎக்ஸ்டி ஃபுல்லாக இருக்கிற எல்லாத்தையுமே க்ளைம் பண்ணி வச்சுருப்பேன், நீங்கள் பார்க்குறீங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இப்போ எப்படி யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் மாதிரிலாம் இருக்குதோ அதே மாதிரி இந்த வேர்ல்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்களேன். ஓகே கைஸ், அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஃபோன் எடுத்துக்கலாம், டெலிபோர்ட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்டு நம்ம அப்படியே வந்துட்டு பாய் அமௌண்ட் எங்கே இருக்குது, இந்தா இருக்குது. ஓகே கைஸ், நான் சும்மா தான் இதை எடுத்தேன். ஓகேங்களா கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதான் நம்ம ஃபோட்டோ ப்ளேஸு. நான் இப்போ சும்மா இப்போதைக்கு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், ஆனால் நான் நிறைய எடுத்திருக்கேன் கைஸ் ஃபோட்டோ. ஏன்னா ஒரு 3 ஃபோட்டோ எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைமண்ட் கொடுப்பேன், ஒரு 2 டைமண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கைஸ் நான் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பேன். ஓகே, இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன், அந்த மீடியாலாம் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அதில் நான் வந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ், 1 மில்லியன் லைக்ஸ் எல்லாம் எடுக்க போகிறேன். ஓகே, இந்தியன் ஃப்ளாக் இங்கே இருக்குது. ஓகே, சும்மா அப்படி போட்டு வச்சுருக்கேன், சும்மா தான் இங்கே போடுறேன் இப்படி. ஓகே, இப்படி இருக்கட்டும். ஓகே, எடிட்டிங் ஓகே, இதே இருக்கட்டும், இது நல்லா தான் இருக்குது. டேகு எல்லாருக்கும் டேக் பண்ணி விட்ருவோம். ஓகே கைஸ், இப்போது இதுக்கும் டேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நானும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா 600 காயின் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு ஓகே இது பண்ணிட்டேன். இப்போது இங்கே பாருங்களேன், ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு ஃபாலோவர்ஸ்லாம் இருக்குதுல்ல, அதில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் போஸ்ட்டு போட்டால் அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஃபாலோவர் மாதிரி போடுறேன் பாருங்களேன். கைஸ், மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுகிற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ ப்ரோ, இது என்னது ப்ரோ இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஏதோ வருது அப்படின்னா, எல்லோரும் ஏமாற்றிட்டீங்க. ஏப்ரல் ஃபுல் கைஸ், நான் சும்மா தான் சொன்னேன். ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் 1 மில்லியன் வர்றது கஷ்டம். ஏன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எல்லோரும் விளையாடுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா கைஸ், போஸ்ட்டை நான் ஈஸியாக போட்டுருவேன். ஓகே கைஸ், பாய். அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம். ஓகே கைஸ், பாய், see you later.